வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. டிசம்பர் 31 அதுக்குள்ள ஒரு வருஷம் ஓடி போச்சா அப்படின்னு புலம்புறவங்க மத்தியில் நானும் ஒருத்தன் தான். பட் அடுத்த வருஷம் தொடங்க போகுது, அதனால் சந்தோஷமாக தொடங்குவோம். நேஷனல் ஹீரோஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு டேவை ஈஸ்ட் திமோர் செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது ஆசியாலேயே இருக்கக்கூடிய ஒரு சிறிய தீவு நாடுகளில் ஒன்று பார்த்தோம்னா இந்த ஈஸ்ட் திமோரும் ஒன்று. போர்ச்சுகல் இவங்களை 16ஆம் நூற்றாண்டில் தங்களுடைய கண்ட்ரோல் எடுத்துக்கினாங்க. அதுக்கப்புறம் 1975 தான் பல வருடங்கள் கழிச்சு இந்த கார்னேஷன் புரட்சிலாம் நடந்தது. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு சுதந்திரம் கிடச்சி இதெல்லாம் நம்மளே பார்த்துருப்போம். ஸோ இப்படி ஒரு விஷயம் நடந்து முடிஞ்ச உடனே எப்பாடான்னு மூச்சு விட்ட சமயத்தில் இந்தோனேஷியா இவங்களை ஆக்குபை பண்ணிட்டாங்க 1976. அந்த ஒரு ஆக்குப்பையில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. நிறைய பேர் பட்டினியால் பாதிக்கப்பட்டாங்க. அதே மாதிரி இவங்களோட அடக்குமுறைகளில் நிறைய பேர் இறந்து போனாங்க. கிட்டத்தட்ட 2 லட்சம் மக்கள் வரைக்கும் இறந்துருக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்லாம் இருக்குது. ஸோ இப்படி ஒரு ஆதிக்கம்ன்றது அவங்களுக்கு இந்தோனேஷியா கொடுத்தாங்களே, அதில் இழந்த மக்கள்லாம் நினைவு கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் இன்றைக்கி நேஷனல் ஹீரோஸ் டேவை இந்த ஈஸ்ட் திமோர் வந்து அனுசரிக்கிறாங்க. இது முதல்ல டிசம்பர் 7ஆம் தேதி இருந்தது, ஆனால் இப்போ அந்த டேட் அப்படியே மாற்றி இப்போ டிசம்பர் 31 அனுசரிக்கிறாங்க. நெக்ஸ்ட் இன்றைக்கி இன்டர்நேஷனல் சாலிடரிட்டி டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது அஜர்பைஜானில் ஹைடர் அலியேவியால் 1991 ஃபஸ்ட் டைமாக உருவாக்கப்படுச்சு. 1989 அவர் ஜனாதிபதியாக இந்த நாளில் அவர் பதவியேற்றார். ஆனால் இதுக்கு பின்னாடி இன்னொரு வரலாற்று நிகழ்வுகள்லாம் இருக்குது. என்னென்னா அராஸ் நதின்னு சொல்லிட்டு ஒரு நதி இருக்குது. இது ஈரானுக்கும் அஜர்பைஜானுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு நதி. இந்த நதியை கடந்து போயிட்டோம் அப்படின்னா நம்ம ஈரானுக்கு போயிடலாம். ஸோ இப்படி இருக்கும்போது இந்த நாடுகள் பிரிஞ்சு இருக்கிறத விட ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் விரும்பினாங்க. அதனால் இங்கே அஜர்பைஜான்லேருந்து ஈரானுக்கு நிறைய பேர் இந்த நதிகளை கடக்க முற்பட்டாங்க. நிறைய பேர் கடந்தும் போனாங்க, அங்கே போய் வாழவும் ஆரம்பித்தாங்க. ஸோ இது ஒரு பெரிய ஒற்றுமையாக அவங்களுக்குள்ள காட்ட ஆரம்பிச்சிச்சு. இது ஒரு கான்செப்ட். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இஸ்தான்புல்ல முறையாக ஒரு காங்கிரஸ் மாநாடு இதே டேட்டில் நடந்திருக்கு. ஸோ இப்படிப்பட்ட கான்செப்ட் எல்லாம் ஒன்றா இருக்க, எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கிறது நல்லது அப்படின்ற ஒரு கான்செப்ட்னாலே இந்த டேவை அப்படியே ஒரு ஒற்றுமை தினமாக மாற்றப்பட்டு இன்றைக்கி உலகம் முழுக்க புலம்பெயர்ந்து இருக்கக்கூடிய அந்த அஜர்பைஜானுகள், ஏன்னா ரஷ்யா, துருக்கி, ஜார்ஜியா, கஜகஸ்தான், ஜெர்மனி, உகாண்டா, நெதர்லாந்து, கிர்கிஸ்தான், யுனைடெட் கிங்டம் சொல்லி ஏகப்பட்ட நாடுகளில் அஜர்பைஜானை சார்ந்தவங்க ஒரு பெருமையான மக்கள் தொகையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவங்களாம் கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக இதை மாற்றிலான்னு சொல்லிட்டு எல்லாமே முன் வச்சு இன்றைக்கி ஒற்றுமை தினமாக அஜர்பைஜான் செலிப்ரேட் பண்ணுறாங்க டிசம்பர் 31. நெக்ஸ்ட் இன்றைக்கி செயின்ட் சில்வெஸ்டர் டேவே அண்ட் நியூ இயர் ஈவினிங்கையும் செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த செயின்ட் சில்வெஸ்டர் அப்படின்றவங்க பார்த்திங்கன்னா இந்த 4வது போப்பு, இவரை பற்றியான ஒரு வரலாற்று குறிப்புகள்ன்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பட் இருந்தாலுமே கூட பார்த்திங்கன்னா நிறைய கற்பனை கலந்த ஒரு கதையோட இந்த பர்சனை வந்து கொண்டாடுறாங்க. அதில் முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா ஒரு டிராகனை கொண்டாரு. அந்த டிராகன் யாரெல்லாம் கொண்டோ அவங்களெலாம் உயிர் வர வச்சார் அப்படின்ற ஒரு கான்செப்ட்லாம் கத்தோலிக்கில் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பர்சனை கொண்டாடக்கூடிய நாளாக வச்சுருக்காங்க. நியூ இயர் ஈவினிங் அப்படின்றது பார்த்திங்கன்னா இப்போ நாளைக்கு நியூ இயர். ஸோ அந்த ஒரு ஈவினிங்கை செலிப்ரேட் பண்ணுற ஒரு கான்செப்ட் தான். இந்த நியூ இயரை வரவேற்கிற விதமாக பார்த்தீங்கன்னா பல நாடுகளில் பல விதமான விஷயங்கள் நடக்குது. அதையும் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஆஸ்திரியாவில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பன்றியோட வாக் பண்ணி போகிறது அப்படின்ற ஒரு கான்செப்ட், அது ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை தரும் அப்படின்ற நம்பிக்கை வச்சுருக்காங்க. அண்ட் ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்துகிட்டு அதை ஹீட் பண்ணுறாங்க. உடனே அதை குளிர்ந்த தண்ணியில் போடும்போது அதனுடைய நிலைன்றது மாறும்ல, அந்த நிலை மாறக்கூடியதை வச்சு அவங்களுடைய அதிர்ஷ்டத்தை தீர்மானிச்சுக்கிறாங்களாம். இன்னொரு பக்கம் ஸ்காட்டிஷ், அவங்க என்ன பண்ணுறாங்க, இதை ஹேக் மனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருவிழாவை கொண்டாடுறாங்க. இது என்னென்னா அந்த நைட்டில் வந்து வானவேடிக்கைகள் பண்ணுறது, அந்த தீ மேலே நடந்து போகிறது, இந்த மாதிரியான கான்செப்ட்லாம் வச்சுருக்காங்க. அதுலேயும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த உயரமான கொஞ்சம் கருப்பாக முடி இருக்கக்கூடிய, ஏன்னா அவங்க நாட்டிலாம் கொஞ்சம் முடின்றது வேறு கலரில் இருக்கும், செம்பட்ட கலரில் இருக்கும்ல, அவங்க இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்த கருப்பாக முடி இருக்கிறவங்க கொஞ்சம் உயரமாக ஆஜான பகுவாக இருக்கவங்களாம் வீட்டுக்குள்ளே முறையாக காலடி எடுத்து வச்சிட்டாங்கன்னா இந்த வருஷம் செமையாக இருக்கும்ப்பா அப்படின்ற கான்செப்ட்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இப்படி ஏகப்பட்ட மக்கள் ஏகப்பட்ட விஷயங்களோட சேர்த்து இந்த புது வருஷத்தை வர வைக்கிறதுக்காக கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி நியூ இயர் ஈவினிங்காகவும் செலிப்ரேட் பண்ணுறாங்க டிசம்பர் 31. இந்த சேனலை சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்குமே என்னுடைய நன்றி நான் சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா அன்சாரின் என் ஃப்ரெண்டு ஒருத்தன், நான் இதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 1 இயர் தொடர்ந்து இதே மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணேன். பட் ஆனால் அது பெரிய லெவலில் சக்ஸஸ் கொடுக்கல. அதுக்கப்புறம் இவன் தான் ஒரு பெரிய சப்போர்ட்டை கொடுத்தான். அவன் மூலமாக அது அப்படியே ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறமா அசோக்குன்ற ஃப்ரெண்டு என்கிட்ட ஒரு 4 அக்கௌண்ட் இருக்குடா, நானும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வரேன்னு சொல்லிட்டு அவன் பண்ணி விட்டான். அப்புறம் இன்னொரு பக்கம் என்னுடைய அக்கா அண்ட் என்னுடைய மாமா அவங்களோட சப்போர்ட்டு, அண்ட் பிரவீன் ஒரு பையன் ரொம்ப மாதங்களாக அப்படியே போக, அதுக்கப்புறம் யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி தனியாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருந்தப்போ இந்த ஒரு பையன் மட்டும் பார்த்துட்டு வந்தால் நான் சூப்பராக இருக்குண்ணா, நான் ஃபுல்லாக கேட்குறேன்னா அப்படின்னா, இதோட ஃபுல்லாக கேட்குறியா அப்படின்ட்டு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ அவனுக்குமே ஒரு நன்றி. என்ன அப்படி இப்போ சாதிச்சு கீஸ்ட்டே இப்போ எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன் அப்படின்னா அப்போ சொல்கிறது கூட பொய் இருக்குங்க, இப்போ சொல்கிறதுல இருக்காதுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. ஸோ எல்லாருக்குமே ஒரு நன்றி. அட் த சேம் டைம் இந்த ராஜகணபதி சேகர் அப்படின்ற ஒருத்தவங்க தான் நம்மளுக்கு கமெண்ட்லாம் போடுவாங்க, அவங்களுக்கும் அப்படியே நன்றியை சொல்லிக்கிறேன். அண்டு இந்த ஒரு விஷயத்தை நான் உருவாக்குனதுக்கு இந்த இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ 365 நாளும் வந்து வேர்ல்டில் இருக்கக்கூடிய அத்தனை செலிப்ரேஷனும் அப்சர்வேஷனும் சொல்லணும் அப்படின்னு நினச்சதுக்கான ரீசன் என்னென்னா,
நம்மளை சுற்றி எவ்வளோ பெரிய உலகம் இருக்குது அப்படின்ற ஒரு கான்செப்டை நம்மகிட்ட சொன்னாங்க. ஏன்னா ரெண்டு சாக்லேட் நம்மகிட்ட கொடுக்குறாங்க, எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு அது நல்லா இருக்குதா இல்லையா, எது பெஸ்ட்டு அப்படின்னு சூஸ் பண்ணலாம், இல்லை ரெண்டுமே வேஸ்ட்டுனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி ஒரு கான்செப்ட் தான் இந்த உலகம் முழுக்க இருக்கக்கூடிய விஷயத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம் எப்படி இருக்கிறோம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டுக்கு வந்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பிரிவினைகள் கொஞ்சம் குறைஞ்சிரும், நம்ம இன்னும் அதிகப்படியான ஒரு ஒற்றுமை நமக்குள்ளே கிடைக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். அதனால தான் இந்த ஒரு இதில் பார்த்தீங்கன்னா நான் யாரையுமே ஏற்றியோ உயர்த்தியோ ஒருத்தரை மட்டும் தூக்கி பிடிச்சிக்கிட்டு ஒரு கலாச்சாரத்தை குறைச்சி பேசுகிற அப்படின்ற கான்செப்ட்லாம் இருக்குது. எல்லாத்துலேயும் பாசிட்டிவும் இருக்கும் நெகட்டிவும் இருக்கும். நானுமே தெரிஞ்சிக்க முற்படுற ஒரு பர்சன் தான்றதுனால அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட கொடுத்துருக்கேன் அப்படின்றத முழுமையாக நம்புகிறேன். அண்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ப்ரொனன்சியேஷன் மிஸ்டேக் இருக்கும். நிறைய பேரை தப்பாக கண்டிப்பாக நான் ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருப்பேன். பேர்களில் அந்த விஷயம் இருக்கும். பட் ஆனால் சொல்லப்பட்ட விஷயங்களில் எந்த ஒரு இதுவும் இல்லை. என்ன இருக்கோ அதை பல ஆர்டிகல்ஸ்லேயும் நிறைய இடங்கள்லையும் தேடி அதை எல்லாத்தையும் முடிஞ்ச வரைக்கும் கலெக்ட் பண்ணி தான் உங்ககிட்ட சொல்ல முயற்சி பண்ணியிருக்கேன். ஸோ அதை நான் கரெக்டாக பண்ணியிருக்கேன் அப்படின்றத நம்புகிறேன். அண்டு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த வீக்லி ஒன்ஸ் தான் இதுக்கப்புறம் வீடியோஸ் வரும். அண்டு எல்லா நாடுகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த ஒரு வரலாற்று ட்ராவல்ன்றது இதுக்கப்புறம் உங்களுக்கு நடக்க போகுது. சனிக்கிழமை 5 மணிக்கு. ஸோ இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணவங்களுக்கும் இதுக்கப்புறம் சப்போர்ட் போகிறவங்களுக்குமே வந்து என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் எல்லாருக்குமே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.